மணல் குவாரி வழக்கில் மாவட்ட ஆட்சியர்களை தேவையில்லாமல் துன்புறுத்தக்கூடாது என அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். சட்டவிரோத மணல் கொள்ளை வழக்கில் மாவட்ட ஆட்சியர்களுக்கு எதிராக அமலாக்கத்துறையானது சம்மன் அனுப்பியிருந்தது. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் இன்று தினம் மணல் வழக்கில் தேவையில்லாமல் மாவட்ட ஆட்சியர்களை காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை தரப்பிற்கு தெரிவித்திருக்கிறது. மேலும் மணல் குவாரி தொடர்பான வழக்கை கோடைக்கால விடுமுறைக்கு பின்னர் ஒத்திவைத்தும் உச்சநீதிமன்றம் இன்று உத்தரவிட்டிருக்கிறது. முன்னதாக நீதிபதி பேலா திரிவேதி தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கை விசாரணைக்கு வந்த போது மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி வாதிட்டிருந்தார். அப்போது மாவட்ட ஆட்சியர்கள் விசாரணைக்கு ஆஜரானதாகவும் தேவையான ஆவணங்களை வழங்கியதாகவும் அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை மேலும் சில ஆவணங்கள் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலளிக்க மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பு இந்த ஆவணங்கள் தான் வேண்டும் என்று குறிப்பிட்டு கேட்டால் அதை வழங்க தாங்கள் தயாராக இருப்பதாக மாவட்ட ஆட்சியர்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. அதே வேளையில் மாவட்ட ஆட்சியர்களை காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை காக்க வைத்து துன்புறுத்துவதாக அவர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் மாவட்ட ஆட்சியர்கள் பல முக்கிய பணிகள் உள்ளவர்கள், அவர்களை தேவையில்லாமல் காக்க வைத்து துன்புறுத்தக்கூடாது என்று அமலாக்கத்துறையிடம் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். மேலும் வழக்கு தொடர்பாக தாக்கல் செய்யாத அனைத்து ஆவணங்களையுமே பிரமாண தாக்கல் செய்ய அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜூலை மாதத்திற்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.